என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கணவன் உங்களை நேசிக்கும், நீங்கள் நேசிக்கிற ஒரு கணவன் உங்களோடு இருக்கும்போதே தவறு செய்ய ஆரம்பிக்கிறார் என்றோ, தன் தவறி போகிறார் என்றோ உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த அந்த முதல் கணமே நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்ட முறையிடலை? அவருக்காக உட்காந்தீங்களா? அவருக்காக முழங்கால் போட்டிங்களா? அவருக்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்களா? ஏங்க, சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிற ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டிங்க பார்த்து செய்கிறாங்க, பாதுகாத்துட்டு உட்காந்துருக்குறாங்கங்க, ஜபத்தில் தாங்குறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. பின்ன அந்த அம்மாவோட வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த அம்மா அதாவது ஜான் ஜெபராஜோட மனைவிக்கு அறிவுரை கூறி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜான் ஜெபராஜோட மனைவிக்கு அறிவுரை முதலாவது கூறலாமா? இப்போ இந்த அம்மா அறிவுரை கூறினோன்னே உடனே அப்படியே அந்த ஜான் ஜெபராஜோட மனைவி உடனே இதை கேட்டு மனம் திரும்ப போகிறாங்களா? அசல் மனம் திரும்ப போகிறதெல்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த வீடியோவில் பேசின இந்த அம்மாவும் ஒரு ஓனாய் தான், ஜான் ஜெபராஜும் ஜான் ஜெபராஜ் மனைவி இவங்க எல்லாருமே ஒரு ஓனாய் தான். ஒரு ஓனாய்க்கு அட்வைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுதான் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 2 தீமோத்தேயு 2:17. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்காரு. என்ன வசனம்? அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், ஈமேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். இதே போலவே தான் இந்த பீலேத்தும் ஈமேயும் எப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இப்பொழுதும் தமிழ்நாட்டுக்குள் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக சுற்றித் திரிகிறார்கள். அப்படி வாயை விரிவாக பேசி இதற்கென்றால் உங்களிடத்திலிருந்து பணத்தை கறப்பதற்காகவும் உங்களிடத்திலிருந்து காணிக்கையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான். ஏன்னா இந்த அம்மாவுமே பாருங்கள், நேற்று வரைக்கும் நான் பார்த்துருந்தேன், அதுக்கு வீடியோ கீழே ஃபுல்லாக ஜிபே நம்பர் கொடுத்துருந்துச்சு. நான் இன்றைக்கி போய் பார்த்தேன், ஆனால் இல்லை. அது எதனாலும் தெரில. இதே போல் தாங்க நிறைய பேர் பாருங்கள், உடனே கீழே யூடியூப்பில் அக்கௌண்ட் போட்டுட்டு உடனே ஜிபே, ஃபோன்பே, என்னென்ன பேலாம் இருக்கோ எல்லா பேயும் போட்டுருவாங்க. அது போக அக்கௌண்ட் நம்பர், அந்த நம்பர், ஃபாரின் நம்பர், ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே போட்டுருவாங்க. இவர்கள் அத்தனை பேரும் ஓநாய்கள். அதை விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நபர்கள், நயவஞ்சகர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் நீங்கள் காணிக்கை அனுப்பாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இவனை அத்தனை பேரும் வர்றது எதுக்குன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறது தான் வாரார்கள். இவர்களை போன்றவர்கள் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு சாபம் தான் வரும். நான் இதுக்கு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக இன்றைக்கு பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் போய் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் ஏழைகளுக்கும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் வியாதிக்காரங்களுக்கும் போய் தயவு கூர்ந்து உதவி செய்யுங்க. இல்லை கடின உழைப்பு, வெயிலில் நின்று வேலை செய்கிறாங்களா, இல்லை விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சம்பளத்தை கொடுங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான காணிக்கை. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் யார் என்று உங்களால் கண்டறிய முடிந்தால் அவர்களுக்கு கொடுங்க. ஆனால் இப்படி ஜிபே, ஃபோன்பேன்னு போடுறாங்க ஒருத்தருமே தேவனுடைய பிள்ளை கிடையாது. அதை விசுவாசிகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நிறைய பேர் என்னிடத்தில் குறை சொல்லாதீங்க, நீ உன் கண்ணாடி போய் முகத்தில் பாரு, உன் முகத்தை போய் கண்ணாடியில் போய் பாரு, உன்கிட்ட இருக்கிற இதை பாரு, நீ அடுத்தவனை பற்றி ஏன் குறை சொல்லிகிட்டு இருக்க, நியாயம் தீர்த்துட்டு இருக்க அப்படின்னு கூறுகிறீர்கள். நீங்கள் கூறுவது வேதத்திற்கு விரோதமானது. ஏனென்றால் இப்பொழுது குறை சொல்வதுனா என்ன, நியாயம் தீர்ப்பதுனா என்னங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது எல்லாமே கான்டெக்ஸ்ட் படி பார்க்கணும். அது அடுத்த வீடியோ நான் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளை தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருப்பீங்களா? அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இது தப்புடா, இதை செய்யக்கூடாது, இதுலேருந்து வெளியே வந்துடுன்னு சொல்லி நீ அவனை கண்டித்து உணர்த்தி அவனை திருத்தணும். இல்லை என் பிள்ளை சேனல் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், ஏன்னா நான் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? அப்படின்னா அந்த பிள்ளையோட தகப்பனை ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியுமா? கிடையாது. ஆதலால் நாங்கள் கொடுப்பது எல்லாமே எச்சரிப்புக்கும் குறை சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தில் கூறுகின்ற பவுலே கூட நீங்கள் குறை சொல்கிறான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா பவுல் என்ன இப்போ தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, அவர்களுடைய வாய் அரிப்பிளவை போல படரும், ஈமேனையும் பீலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவங்க 2 பேரும் அப்படிப்பட்டவங்க தான். அவங்க வாய் அறிவு பிளவை போல பிளந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருன்னு இங்கே பவுல் வேதத்தில் எழுதுறாரு. அப்படின்னா பவுல் இங்கே குறை சொல்கிறாரா? அப்படி கிடையாது.
எச்சரிப்பு வேற. அப்புறம் நாங்கள் குறை சொல்கிறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பவுலே குறை சொல்கிறாரு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் பவுலுக்கு விரோதமாக பேசுகிறீங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீங்க. அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசி ஆக்கினை அடைந்து விடார்கள் அவர்களுக்காக. ஜாக்கிரதை. அதுதான் நீங்கள் வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வீடியோ வாயிலாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். இப்போ இந்த அம்மா பேசிக்கொண்டு இருக்கிறது எல்லாமே இது ஒரு வீண் பேச்சு தான். ஏன்னா இந்த அம்மா பேசுறது நிமித்தம் ஜான் ஜெபராஜ் மனைவி மனம் திரும்ப போகுதா? ஒரு மனம் திரும்ப போகிறது கிடையாது. அப்படின்னா இதெல்லாமே ஒரு சூழ்ச்சி. எப்படி உங்களை ஏமாத்தலாம்? விசுவாசிகளாகி உங்களை ஏமாத்தலாங்கிறதுக்காண்டி தான் ஓநாய்கள் அத்தனையும் வெளியே சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவ வேடம் தெரித்து கொண்டு. இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. நீங்கள் இவர் கிறிஸ்துவர் பிரதி சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லி இவர்கள் நம்பி ஏமாந்து விடார்கள். இவர்கள் கூறுவார்கள் அவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று. புற மதஸ்தர்கள் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி இவர்கள் உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட தான் காணிக்கையை போடுவார்கள். ஆனால் உண்மையான அந்தி கிறிஸ்து இவர்கள் தான். அதுதான் வேதம் ஆதாரத்தோடு நான் கூறுவேன். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையும் பாருங்கள். யார் அந்தி கிறிஸ்து என்பதை நீங்கள் வேத வசனத்தின் ரீதியாக கண்டுகொள்ளுங்கள். இப்போ உபாகமம் 4:2 என்ன கூறுகிறது? நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்ற வசனம் கூறுகிறது. அதே இதில் வெளிப்படுத்தல 22:19 பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகவும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்படின்னா நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் எச்சரிக்காதீங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓனாய் வரும்னு வேத வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் போதிக்காதீன்னு நீங்கள் சொல்கிறவங்க நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக வருவீர்கள். ஏன்னா வேத வசனம் எது சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் அதில் புத்தகத்துலேருந்து ஒரு வசனத்தை எடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் அப்படி கூறுகிற ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆக்கினை அடைவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கள்ள ஊழியர்களை ப்ரமோட் பண்ணுவதற்காகவும், இந்த கள்ள போதகர்களை ப்ரமோட் பண்ணுவதற்காகவும், இந்த கள்ள ஓநாய்கள் திருட்டு ஓநாய்களை ப்ரமோட் பண்ணுவதற்காகவும் நீங்கள் ஆக்கினை அடைந்து விடாதீர்கள் விசுவாசிகளே. ஜாக்கிரதை. இந்த ஜான் ஜெபராஜுக்காக இது பண்ணி கொண்டு நீங்கள் ஆக்கினை அடைந்து விடாதீர்கள். இப்போ ஜான் ஜெபராஜுக்காக ஒரு போராட்டம், கிறிஸ்தவ சங்கம் ஒரு போராட்டம் பண்ண வேண்டும் என்று எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் ஆக்கினைக்குள்ளாக போகிறார்கள். இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவர்களுக்கு நான் காணிக்கையை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு கூர்ந்து நீங்கள் சாபத்துக்குள்ளாக சென்று விடாதீர்கள். வேத வசனத்துக்கு திரும்புங்கள். இப்படிப்பட்ட அயோக்கியர்களையும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்களையும் தூக்கி எறியுங்கள். இந்த வீடியோவில் பேசின அம்மாவை பாருங்கள், ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஒரு மேக்கப் போட்டு தான் வந்து பேசுகிறாங்க. இப்படி லிப்ஸ்டிக் போட, இப்படி மேக்கப் போட முதலாவது வேதம் அனுமதிக்கவே இல்லை. தங்களுடைய அழகை காட்டுறதுக்கு தான் இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் வேதம் நிராகரிக்கிறது. கடவுளோட நீங்கள் இருக்கும்போது கிறிஸ்துவே உங்களிடத்தில் பிரகாசிப்பார், அவரே தான் உங்களுக்கு அழகை கொடுப்பார். அதான் வசனம் கூறுகிறது. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்துக்கொள்ளுங்கள். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்ரீகர்கள் ஏதுவன் நற்கிரியைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா நற்கிரியைகள்னால்தான் நம்ம அலங்கரிக்கணும். மயிரை பின்னுதல்னாலும் பொன்னினாலும் முத்தினாலும் விலையிடப்பட்ட வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல். அப்படின்னா நற்கிரியைகள் மூலமாக தான் நம்ம அலங்கரிக்கும் போது அதுவே கடவுளுடைய பிரகாசம் நம்ம மேலே இருக்கும்போது அதே ஒரு அழகு தான். அதனால் அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படியே வராங்கனாலே அவங்க யாருமே கிறிஸ்துவனுடையவர்கள் இல்லை. அதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். அதான் வசனம் கூறுகிறது, எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா என்பதை சோதித்தறியுங்கள். நானே கர்த்தர், நானே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், நானே. இந்த நானேன்னு வருதுனாலே என்ன அர்த்தம்னா நம்ம அவருடைய மகிமையை மாத்திரம்தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இப்போ இவங்க திருத்தோம்னு கொண்டு நானும்னு இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் அப்படின்னு கொண்டு நானும்னு கொண்டு வந்ததுனால தான் இப்போ நிறைய கடவுள்களை வந்துட்டாங்க. இப்போ பாருங்க, ஜான் ஜெபராஜ் ஒரு கடவுள் மாதிரி தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். மோகன் சிராசர் ஒரு கடவுள் மாதிரி தூக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். பால் தினகரனை ஒரு கடவுள் மாதிரி தூக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்றால் நானும்னு இவங்க கொண்டு வந்ததுனால தான். ஆனால் வேத வசனம் ப்ரொஜெக்ட்
எம்பசைஸ் எப்படி பண்ணுகிறது என்றால், நானே கர்த்தர், நானே ரட்சிக்கவும் அளிக்கவும் வல்லவர், நானே சர்வ வல்லமை உள்ள தேவன், நானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மாத்திரம்தான். ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் வந்து அவரை மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதைத்தான் பைபிள் வந்து எம்பசைஸ் பண்ணி கொண்டு இருக்குது. அவரே எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரவான். இப்போ இவங்க திருத்தம் சொல்லி நானும் இயேசு கிறிஸ்து இன்னொரு கடவுள் மாதிரி காண்பிக்கிறதுனால தான் ஒவ்வொரு கடவுள்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் ஜெபராஜ்னு ஒரு கடவுள், இப்படி ஒவ்வொருத்தரும் தாங்கள் ஒவ்வொரு போதகர்களும் தங்களை கடவுள் மாதிரி காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அப்படி தங்களை கடவுள் மாதிரி காண்பிக்கிற போதகர்கள் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக செல்லுவார்கள். அவர்கள் எல்லாரும் விழுந்து போனவர்கள், கிறிஸ்துவினிடத்திலிருந்து விழுந்து போனவர்கள் அவர்கள் அத்தனை பேரும். கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் ஃபுல்லா எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்குது. அவர் ஒருவர் தான், அவர் ஒருவருக்கு தான் மகிமை. இவர் ஏதோ ஒரு அழகாக பாடல்கள் எழுதி விட்டாரோன்னு இவரை நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. பாடலினால் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். கடவுள் தான் எல்லாவற்றையுமே உண்டு பண்ணினவர். அப்பனா கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவராகவும் எவ்வளவு அறிவுள்ளமா இருப்பாரு. இவங்க இத்தனை பாடல் எழுதி வச்சிருந்தாங்கன்னா கடவுள் பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் இன்ஃபனைட் பாடல்களை கடவுள் யாருன்னு எழுதி இங்க வைத்து விட்டார். இவர்களாரும் எடுத்து தான் காமித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா உருவாக்கினவர் யார்? கடவுள் தானே. இதோ இவர் பெரிய பாட்டை கம்போஸ் பண்ணிட்டார், அழகாக பாடுகிறார், வஞ்சிக்கப்பட்டு போய் விடாதீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது இவர் பாடல்களை மட்டும் எழுதிக்கிட்டு இவர் பின்னாடி நீங்க போனீங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். நாங்கள் ஏன் கேள்வி கேட்கிறோம் என்றால், இவரோடு கடவுள் தான் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி வந்து சமூக வலைத்தளத்தில் பேசுகிறீர்களா, அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இவரோடு கடவுள் இல்லை, இவரோடு உலகத்தின் கடவுள் தான் இருக்கிறார். அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என் பிதாவின் அன்பு கிடையாது. இந்த உலகம் தான் இப்படி ஜான் ஜெபராஜ் இப்படி அப்படி இப்போ மோகன் சிலாசஸ் அப்படி அப்படின்னு ஒரு கடவுள் மாதிரி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா பைபிள் என்ன காட்டுகிறது என்றால், நானே அவர் தான். ஆனா உலகம் என்ன காட்டுது? அவரு கிடையாது, இந்த இவர்கள் தான் அப்படின்னு காண்பித்து கொண்டிருக்கிறது. அதில் தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் வேதத்துக்கு திரும்பி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருக்கே மகிமையை செலுத்துங்கள். இப்படிப்பட்ட கல்லர்களுக்கும் இப்படிப்பட்ட மனுஷனுக்காக தயவு கூர்ந்து வந்து நரகத்துக்கு சென்று விடாதீர்கள். ஜாக்கிரதை. ஆமேன்.